Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோ 1/4 கிலோ. பேபி பொட்டேட்டோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நல்ல மண்ணு போக கழுவிட்டு குக்கர்ல ஒரு 2 சவுண்ட் அளவுக்கு வேக வச்சு தோல் உரிச்சு நான் வச்சிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ. ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ஒன்று சின்னதா ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், பூண்டும் அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாய் பொடி, நம்ம சாம்பார் பொடி போடுவோம் இல்லையா எல்லாரும், அந்த சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவங்கவுங்க பிடிக்கும்னா கரம் மசாலாலாம் போடலாம், இல்லை பூண்டு இஞ்சி பிடிக்காதுன்னா போடாமையும் செய்யலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பேனை காய வச்சுட்டு தண்ணி இல்லாமல் எண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா ரோஸ்ட் ஆகும். இது நல்லா காயட்டும். இதில் வந்து கடுகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த சீரகம் போடுறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இந்த கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் போடலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாலும் சீக்கிரம் வதங்கிடும். இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிளகாய் பொடியை அப்படியே போட்டுக்கலாம். இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவு தண்ணி. ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் வந்து உருளைக்கிழங்குக்குள்ளே சேரும். ஏன்னா இது நம்ம முழுசாக வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். சிலர் வந்து இது பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஆஃபாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் இந்த மசாலாவில் போடுறேன். இப்போ இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை வந்து அப்படியே நல்லா வேக விடணும். அதுக்கு தான் இந்த தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி வத்த வத்த இந்த மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குக்குள்ள அப்படியே நல்லா ஏறிடும். அப்பதான் உருளைக்கிழங்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பெரிய கிழங்கா இருந்தா இந்த கரண்டிலே ஆஃபா கட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வெந்ததுன்னா அதுவே வந்து உடையிற அளவுக்கு வந்துடும். இப்போ வந்து இதை ஒரு மூடியால மூடி அப்படியே நல்லா வேக விடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றினதெல்லாம் நல்லா வத்திருச்சு.
நடுவில் நீங்கள் வந்து திறந்து கிளறி விட்டுக்கணும், இல்லாட்டா சில சமயம் அடி கூட பிடிச்சிரும். இப்போ நல்லா அப்படியே தண்ணி வற்றி அந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு பெருசாக இருந்ததுன்னா இந்த கரண்டிலேயே வந்து நம்ம வேணும்னா ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். அப்படி கட் ஆகுது பார்த்தீங்களா? இல்லை அப்படியே முழுசாக இருக்கட்டும்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இது இன்னும் நல்லா ட்ரையாக வேணும்னா அப்படியே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். சிலருக்கு வந்து அவ்வளோ ட்ரையாக இருக்கிறது பிடிக்காது. அப்படி நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இதை வந்து சப்பாத்தி கூட எல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை வந்து ஒரு சர்விங் டிஷ்ல எடுத்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம ப்ரெசன்ட் பண்ணுறதுல தான் வந்து அந்த டிஷ்ஷோட அழகே இருக்குது. இப்போ நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.